வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, தமிழ் புத்தாண்டே வருகவே, தமிழ் புத்தாண்டே வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, தை திருமகளே வருகவே, தை திருமகளே வருகவே, தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை இனங்காண்போம், மோடி அரசை இனங்காண்போம், தமிழக மாணவர்களை வஞ்சிக்கும் தமிழக மாணவர்களை வஞ்சிக்கும் மோடி அரசை இனங்காண்போம், மோடி அரசை இனங்காண்போம், பெரியாரை அவதூறு செய்யும் பெரியாரை அவதூறு செய்யும் சீமானை இனங்காண்போம், சீமானை இனங்காண்போம், பெரியாரை அவதூறு செய்யும் பெரியாரை அவதூறு செய்யும் சீமானை இனங்காண்போம், சீமானை இனங்காண்போம், வழியில்லை வழியில்லை, வழியில்லை வழியில்லை, திரள் நிதி கிடைக்க வழியில்லை, திரள் நிதி கிடைக்க வழியில்லை, வெளுத்தாச்சு வெளுத்தாச்சு, வெளுத்தாச்சு வெளுத்தாச்சு, ஈழச்சாயம் வெளுத்தாச்சு, ஈழச்சாயம் வெளுத்தாச்சு, திரள் நிதிக்கு வழி இல்லாமல் திரள் நிதிக்கு வழி இல்லாமல் RSS காலை நக்கும் சீமானே, RSS காலை நக்கும் சீமானே, ஈழச்சாயம் வெளுத்த நிலையில் ஈழச்சாயம் வெளுத்த நிலையில் RSS காலை நக்கும் சீமானே, RSS காலை நக்கும் சீமானே, கைகூலி கைகூலி, கைகூலி கைகூலி, சீமான் RSS கைகூலி, சீமான் RSS கைகூலி, கைகூலி கைகூலி, கைகூலி கைகூலி, சீமான் RSS கைகூலி, சீமானா சீமானா கைகூலி, முதலிடம் முதலிடம், முதலிடம் முதலிடம், GSIயில் தமிழகமே முதலிடம், GSIயில் தமிழகமே முதலிடம், முதலிடம் முதலிடம், முதலிடம் முதலிடம், GSTயில் தமிழகமே முதலிடம், GSTயில் தமிழகமே முதலிடம், GST பங்கீடு GST பங்கீடு தமிழ்நாட்டிற்கு 7000 கோடி, தமிழ்நாட்டிற்கு 7000 கோடி, GST பங்கீடு GST பங்கீடு தமிழ்நாட்டிற்கு 7000 கோடி, தமிழ்நாட்டிற்கு 7000 கோடி, உத்தரப்பிரதேசத்திற்கு 30,000 கோடி, 30,000 கோடி, உத்தரப்பிரதேசத்திற்கு 30,000 கோடி, உத்தரப்பிரதேசத்திற்கு 30,000 கோடி, சீமான் நாயே சீமான் நாயே, சீமான் நாயே சீமான் நாயே, இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக போராடினாயா போராடினாயா, போராடினாயா போராடினாயா, சீமான் நாயே சீமான் நாயே, சீமான் நாயே சீமான் நாயே, இது சம்பந்தமாக போராடினாயா, இது சம்பந்தமாக போராடினாயா, தமிழ்நாட்டில் வாக்கு பெறாத, தமிழ்நாட்டில் வாக்கு பெறாத, தமிழ்நாட்டில் வாக்கு பெறாத தமிழ்நாட்டில் வாக்கு பெறாத RSSின் கைகூலி, RSSின் கைகூலி, மோடி தமிழ்நாட்டை ஆள்வதா, மோடி தமிழ்நாட்டை ஆள்வதா, மோடி தமிழ்நாட்டை ஆள்வதா, மோடி தமிழ்நாட்டை ஆள்வதா, சீமான் நாயே சீமான் நாயே, சீமான் நாயே சீமான் நாயே, இது சம்பந்தமாக போராடினாயா, இது சம்பந்தமாக போராடினாயா, தமிழக அரசை செல்லா காசாக்கும் தமிழக அரசை செல்லா காசாக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், தமிழக அரசை செல்லா காசாக்கும் தமிழக அரசை செல்லா காசாக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், சீமான் நாயே சீமான் நாயே, சீமான் நாயே சீமான் நாயே, இதற்கு நீ போராடினாயா, இதற்கு நீ போராடினாயா, சீமான் நாயே சீமான் நாயே, சீமான் நாயே சீமான் நாயே, இதற்கு நீ போராடினாயா, இதற்கு நீ போராடினாயா, மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கும் மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கும் USC சட்டத்தை, ESC சட்டத்தை, மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கும் மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கும் USC சட்டத்தை ESC சட்டத்தை, தெரியுமா நாயே தெரியுமா நாயே, தெரியுமா நாயே தெரியுமா நாயே, மாணவர்களின் கல்வியை மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கும் USC சட்டத்தை கேள்விக்குறியாக்கும் ESC சட்டத்தை, தெரியுமா நாயே தெரியுமா நாயே, தெரியுமா நாயே தெரியுமா நாயே, சீமான் நாயே பதில் சொல்லு, சீமான் நாயே பதில் சொல்லு, சீமான் நாயே பதில் சொல்லு, சீமான் நாயே பதில் சொல்லு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வி கனவை, மாணவர்களின் கல்வி கனவை, மாணவர்களின் கல்வி கனவை மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்க துடிக்கும் RSSின் சிதைக்க துடிக்கும் RSSின் திட்டம் தெரியுமா சீமான் நாயே, திட்டம் தெரியுமா சீமான் நாயே, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வி கனவை, மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்க துடிக்கும் RSSின் சிதைக்க துடிக்கும் RSSின் திட்டம் தெரியுமா சீமான் நாயே, திட்டம் தெரியுமா சீமான் நாயே, அதற்கு நீ போராடினாயா,
அதற்கு நீ போராடினாயா அதற்கு நீ போராடினாயா அதற்கு நீ போராடினாயா சீமான் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி சீமான் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி சீமான் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி சீமான் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் தமிழர்களே புரிந்து கொள்வோம் தமிழர்களே புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் தமிழர்களே புரிந்து கொள்வோம் தமிழர்களே புரிந்து கொள்வோம் தைத்திரு நாளில் புரிந்து கொள்வோம் தைத்திரு நாளில் புரிந்து கொள்வோம் தைத்திரு நாளில் புரிந்து கொள்வோம் தைத்திரு நாளில் புரிந்து கொள்வோம் ஆர்எஸ்எஸின் சதி திட்டத்தையும் ஆர்எஸ்எஸின் சதி திட்டத்தையும் ஆர்எஸ்எஸின் சதி திட்டத்தையும் ஆர்எஸ்எஸின் சதி திட்டத்தையும் அதன் கைக்கூலி சீமானையும் அதன் கைக்கூலி சீமானையும் அதன் கைக்கூலி சீமான்களையும் அதன் கைக்கூலி சீமான்களையும் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் அன்பான தமிழக மக்களே, இன்று வந்துள்ள தமிழ் புத்தாண்டை, இதை ஏன் தமிழ் புத்தாண்டு என கூறுகிறேன் என்றால், சித்திரை 1 என்பது பார்ப்பனர்களால் தமிழகத்தில் திணிக்கப்பட்டது. ஜனவரி 1 என்பது ஆங்கிலேயர்களால் இங்கு திணிக்கப்பட்டது. எனவே தை 1 தான் தமிழ் புத்தாண்டு. தமிழர்களோட உண்மையான புத்தாண்டு தை முதல் நாள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டை தமிழர் தேசிய திருநாளாக்குவோம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்கள் குடும்பத்தினரோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது தமிழர்களோட திருநாளாகத்தான் இருக்கிறது. ஒரு சிறு குறைபாட்டை தவிர, தை 1 தமிழ் புத்தாண்டு என்ற புரிதல் இல்லையே தவிர மக்களுக்கு, அதாவது பெரும்பான்மையான மக்களுக்கு. ஆனால் பொங்கல் விழா என்பது தமிழர் தேசிய திருநாளாக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம். இந்த நல்லாளில் புத்தாண்டை கொண்டாடுவது மட்டுமல்ல, புத்தாண்டு அன்று தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இந்த புத்தாண்டில் தமிழர்களுக்கு எதிரான சதியை முறியடிக்க நாம் சூளுரைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருபுறம் தமிழ்நாட்டின் வளங்களை சூறையாட துடிக்கும் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி மோடி அரசு ஒரு பக்கம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் டிவியில் வந்த செய்திகள் தான். இந்தியாவிலேயே தமிழகம் தான் வந்து வரி பகிர்வில், ஜிஎஸ்டி வரி பகிர்வில் முதலிடம். டெல்லிக்கு அதிகமான நிதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இந்தியாவில் முதலிடத்தை வந்து தமிழகம் பிடித்திருக்கிறது. ஆனால் அவ்வளோ வரி பகிர்வை கொடுத்த தமிழகத்திற்கு 7000 கோடியும், உத்தரப்பிரதேசம் மிக பின்தங்கிய மாநிலம், அதாவது மதவரி அரசியலால் கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி ரூபா. இப்படி நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய பொருளாதார வளங்களை எல்லாம் வந்து மோடி அரசு சூறையாடி அவனுடைய மதவெறி அரசியலுக்கு, கோயில் கட்டவும் இன்னும் சீரழிவான விஷயங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருடைய கவனத்தின், மாணவர்களின் கவனத்துக்கு கூட வந்திருக்குமான்னு தெரியாது, பல்கலைக்கழகங்கள் இனிமேல் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத பல்கலைக்கழகங்கள் கொடுக்கக்கூடிய சட்டங்கள் செல்லாது என்ற ஒரு வரைவு அறிக்கையை வந்து டெல்லியில் இருக்கிற மோடி அரசு வெளியிட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழர்களோட வரி வசூல்லையும் தமிழர்களோட பணத்திலையும் கட்டப்பட்ட கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் நடந்துகிட்டு இருக்க நிலைமையில டெல்லியில இருந்து இவங்க தீர்மானிக்கிறதுக்கு இவங்க யாரு? அப்போ மாணவர்களோட கல்வி என்ன ஆகும்? அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கு நம்ம வாக்கு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கோம். இவங்களுக்கு தான் என்ன உரிமை? எந்த உரிமையும் இல்லாத ஒரு சூழல்ல நம்முடைய அரசியல் உரிமைகளை எல்லாம், நம்மளுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. நமக்குன்னு அரசியல் உரிமை கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலியா இருக்கக்கூடிய பிஜேபி ஜெயிக்கல. ஆனால் வந்து இங்க இருக்கக்கூடிய
எல்லா சட்டதிட்டங்களையும் அரசியல் உரிமைகளையும் பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிறதா அவங்க இருக்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை சுட்டி காட்டாம அல்லது இதுக்கு எதிராக நம்ம சூளுரைக்காம பொங்கல் விழாவை தான் எப்படி கொண்டாட முடியும்? பாவேந்தர் அவருடைய பாடல் ஒண்ணு, ஏறெடுத்தேன் கவி ஒன்று எழுதிட என்னை எழுதென்று சொன்னது பார் அப்படின்னு தொடங்கும். அதுல பாத்தீங்கன்னா உழவர்கள் அப்படியே கலப்பையை தூக்கிட்டு காலையில போறாங்க, அது அழகா இருக்குது. பெண்கள்லாம் நடுக நட போறாங்க, அது அழகா இருக்குது. இப்படி சூரியன் அப்படியே உதித்தெழுது அழகா இருக்குது. ஆனா இவ்வளவு அழகையும் என்னால பாட முடியல. ஏன் அப்படின்னா என்னுடைய தமிழனோட நிலை இவ்வளவு இழிவா இருக்கும்போது இதை விட்டுட்டு நான் வேற எதை ரசிக்கிறது, வேற எதை பாடுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம பொங்கல் விழா கொண்டாட்டங்களை கூட நம்ம அடிமைத்தனத்தை உடை தெரிவதற்கான ஒரு சூழலை ஏற்கக்கூடிய நாளாகவும் மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அப்படி இல்லை, அதை நம்ம செய்ய தவறினால் நம்மளுடைய வளங்கள் மோடி அரசால் சூறையாடப்படும். நம்மளுடைய இளைஞர்களோட வேலை வாய்ப்புகள், இன்னைக்கு ரயில்வேல இருந்து எல்லா மத்திய அரசோட வேலை வாய்ப்புகள்ல பூரா தமிழனுக்கு இடமே கிடையாது. அப்ப இளைஞர்களோட வேலை வாய்ப்புகள் சூறையாடப்படும், மாணவர்களோட கல்வி மோடி அரசால் சூறையாடப்படும். இப்படிப்பட்ட ஒரு இழிவான சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிலைமையில இதற்கு எதிராக சூறையாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்படிப்பட்ட நாளில்தான் நாம பெரியாரையும் நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு வந்திருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத அவர் வாழ்நாள்ல இன்னைக்கு ஆர்எஸ்எஸோட மோடியோட பார்ப்பனிய கனவு, பார்ப்பனியம் என்பது 2 ஒடுக்குமுறை, ஒன்று தேசிய ஒடுக்குமுறை, இன்னொன்று சாதிய ஒடுக்குமுறை. இதுக்கு எதிராக அவரு வாழ்நாள் முழுக்க போராடியவர் தந்தை பெரியார். இந்திய எதிர்ப்பை எதிர்த்து போராடினாரு. இங்க நம்ம மத்திய அரசு, அதாவது இந்தியா முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் அல்லது பட்டியலின மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இருந்த நிலைமையில செட்டியார், நாடார், கோனார், தேவர் இவர் போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத நிலைமையில தமிழகத்தில் அதை கொண்டு வரதுக்கு போராடினவர் பெரியார். அதை போராடி கொண்டு வந்தாங்க. இப்படி பார்ப்பனியத்தோட இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. பரிணாமம் நம்ம விரிவா பேச முடியும், ஆனா இது ஒரு சுருக்கமாக நான் சொல்றேன். அப்ப இப்படி பார்ப்பனியத்தோட ஒடுக்குமுறையான தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராடின ஒரு தலைவர் தந்தை பெரியார். அவங்கள ஆர்எஸ்எஸ் எவ்வளவோ இழிவுபடுத்த முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீமானுடைய ஆர்எஸ்எஸோட கைக்கூலியா இருக்கக்கூடிய சீமானை வச்சு பெரியார் சொல்லாததை, நேற்று கூட பிபிசி செய்தியில அந்த நாய் சீமான் நாய் அப்படி சொன்னது எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது பெரியார் சொல்லாத ஒரு இழிவான பிரச்சாரத்தை சீமான் நாய் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு ஆதாரம் கேட்டா நீங்க பெரியாருடைய எழுத்துக்களை அரசுடைமையாக்கினா தான் ஆதாரம் சொல்லுவாங்க. அப்ப நாயை நீ அரசுடைமை ஆக்குறதுக்கு முன்னாடி எங்க இருந்து அவர் அப்படி சொன்னார்னு எடுத்த, அது வேணும் தானே? உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நேற்று பிபிசியில செய்தி வந்திருக்குது. அந்த அவங்க சொன்ன அந்த குடியரசு இதழ்ல உள்ள அத்தனை பங்கத்தை எடுத்து போட்டு நீ சொன்னது அதுல எதுலையுமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ பெரியாரை ஆர்எஸ்எஸ் சங்கு கும்பல்கள் நேரடியாக இது பண்ண முடியாத அவரை, ஏன்னா இன்னைக்கும் சங்கி கும்பல் தேசிய ஒடுக்குமுறையும் சாதிய ஒடுக்குமுறையும் செய்யறதுக்கு எதிராக நிறுத்தப்படுறவர் பெரியார் தான், அவருடைய தத்துவங்கள் தான். அப்ப அதுக்கு எதிராக பெரியாரை ஜெயிக்க அல்லது அதை தமிழ்நாட்டு மண் தான் அதை உடனடியா, ஏன்னா பெரியாருடைய சிந்தனைகளுக்கு இருக்குது, அதை புரிஞ்சு கொண்டு எதுக்க நிலைமையில பெரியாரை சிதைத்து விட்டால், பெரியாரை ஒழித்து விட்டால் ஜெயிச்சிடலாங்கிற கனவோட ஆர்எஸ்எஸ் எவ்வளவோ முயற்சி பண்ண முடியாத நிலையில இன்னைக்கு சீமான் என்ற ஆர்எஸ்எஸின் கைக்கூலி நாயை வச்சு பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கான வேலையை தொடங்கியிருக்கிறார். இந்த சீமான் என்ற கைக்கூலி நாய் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துல புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத பல்கலைக்கழகங்கள் கொடுக்குற பட்டம் செல்லாது அப்படிங்கிற மாணவருக்கு எதிரான விஷயத்தை பற்றி இதுவரைக்கும் போராடினதே கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசியிருப்பானான்னு கூட தெரியல இந்த விஷயங்களை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி 7,000 கோடி கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு 30,000 கோடி கொடுக்கக்கூடிய மத்திய அரசை, மோடி அரசை, ஒன்றிய அரசை, டெல்லி ஏகாதிபத்தியத்தை கண்டித்து ஒரு போராட்டமும் பண்ண கிடையாது. இப்படி தமிழகத்தில் தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சிக்கும் மோடி அரசையும் ஆர்எஸ்எஸோட கைக்குலியா இருக்கக்கூடிய மோடி அரசை கண்டித்து எந்த போராட்டமும் செய்யாத சீமான் பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கு ஏதோ தற்செயலானதல்ல. மோடியின் செயல் திட்டத்தை, ஆர்எஸ்எஸின் செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்கு சீமான் என்கிற நாய், நான் பொதுவாக எந்த தலைவர்களையும் இப்படி குறிப்பிடுறதில்லை, ஆனால் ஒரு ஒப்பற்ற தலைவர் பெரியாரையே இவ்வளவு அவதூறு செய்கிற நிலைமையில இனிமேல் அவனை நாய் என்று தான் நான் சொல்வேன். அந்த நாய் ஆர்எஸ்எஸோட திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கான வகையில் ஆர்எஸ்எஸோட கைக்கூலியாக இருக்குங்கிறத நாம் புரிந்து கொண்டு அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளுடைய தேசிய உரிமைகளையும் சாதிக்கு எதிரான போராட்டங்களையும் பெரியாருடைய இலக்கம் தான், அதை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன்.